எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி குளுகுளுன்னு ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்ன ஐஸ்கிரீம்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகின்ற இந்த மாம்பழங்களை வைத்து ஐஸ்கிரீம் செஞ்சோன்னா 2 in 1 போயிடும். சீஸ்னல் ஃப்ரூட் நமக்கு கிடைக்கிது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும். அதனால் இப்போ சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கோடை காலம் வந்தாலே நம்ம பிள்ளைங்களுக்கு சில்லுன்னு தண்ணி குடிக்கணும், இல்லாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரி வாங்கி கொடுன்னு அடம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்கா, மேகா ஐஸ்கிரீம் பிரியை, பைத்தியம்னே சொல்லலாம். அவளுக்கு மாம்பழம், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் இது போன்றதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் இப்போ நான் இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். சரி, மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்வதற்கு தேவையான பொருள்களும் அதன் செய்முறையும் பார்த்துடலாமா? மேங்கோ ஐஸ்கிரீம் செய்வதற்கு முதல்ல நம்ம மாம்பழம் எடுத்துக்கலாம். 4 மாம்பழம் நான் எடுத்து அது தோல் நீக்கி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் நான் 2-3 மாம்பழம் கலந்து போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணால் வாங்கிக்கோங்க. நல்லா இனிப்பானதாக இருக்கட்டும், நல்லா பழுத்து இருக்கணும். அடுத்தது கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 250 ml நமக்கு தேவைப்படும். இந்த கண்டென்ஸ்டு மில்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிராசரி ஸ்டோர், அதாவது மளிகை ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இந்த கப்பெல்லாம் அளவு சொல்கிறீங்களே, கிராம் அளவில் எங்களுக்கு சொன்னால் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நான் இனிமேல் கொண்டு முடிஞ்ச அளவு கிராம்ஸ் கணக்கில் சொல்கிறேன். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி போல் லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் கணக்கில் கப்பு சொல்ல முடியாது. அது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக நான் எவ்வளோ எம்எல் சொல்கிறேனோ அது. அடுத்தது 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை உங்களுடைய விருப்பம். வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணலாமா, இல்லை ப்ரௌன் சுகரா, அதுவா இதுவா எது கேட்டிங்கனாலும் அது உங்களுடைய விருப்பம். உங்கள் சாய்ஸ் கொடுத்துட்டேன். நான் வெள்ளை சர்க்கரை, சாதாரண சர்க்கரை இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் கப்பு. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே அளவு எழுதியிருக்கும். இந்த கப்பில் 1 கப்புன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. இதிலெல்லாம் பாருங்கள் 1/4 கப்புன்னு எழுதியிருக்கு, 60 mlன்னு போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இது 1/3/4 கப்பு 85 mlன்னு போட்டிருக்கு. அடுத்தது இது பாருங்கள் 125 mlன்னு போட்டிருக்கு. இதில் கப்பு எத்தனை, அரை கப்புன்னு போட்டிருக்கு. இந்த கப்பெல்லாம் ஒரு செட்டாகவே நம்ம viha.online இப்போ பதிவேற்றம் செஞ்சுருக்கேன், அப்லோடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விஹாஸ் நியூ ப்ராடக்ட்ஸில் கிடைக்கும். விஹாஸ் நியூ ப்ராடக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்கே போனீங்கனாலே ஓப்பனான வெப்சைட்டில் ஃபஸ்ட் பேஜ்லேயே விஹா நியூ ப்ராடக்ட்ஸ்னு காமிக்கும் பாருங்கள். அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சர்ச் பகுதியில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெஷரிங் கப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதே போல் நம்ம மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அந்த மாதிரி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் இது பாருங்கள், இது 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுகள். இது ஒவ்வொரு செட்டு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே பிரச்சனை இல்லை. எந்த ஒரு ரெசிபி பார்த்தாலும் நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். எந்த ரெசிபி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சுலபமாக புரியும். அடுத்தது காய்ச்சி ஆற வைத்த பால் 2 கப் எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் இப்போ இது பாதியாக செய்யணுன்னா எல்லாமே பாதி பண்ணிக்கணும், இல்லை இதை விட டபுள் தான் அமௌண்ட் பண்ணணுன்னா எல்லாமே டபுள் பண்ணிக்கணும். நீங்கள் அது பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இது 1 டேபிள் ஸ்பூன், அதுலேயே எழுதியிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் தான் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இப்போது முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாம்பழ துண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது சர்க்கரையும் அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கூழாகிற வரைக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கூழாக நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்தாச்சு. துண்டுகள் அதில் இருந்துச்சுன்னா அது தனியாக எடுத்துருங்க. இப்போது இதுலேயே நம்ம இந்த பொருள்களெல்லாம் சேர்த்துக்கலாம். பால், எலுமிச்சை சாறு, அடுத்தது கண்டென்ஸ்டு மில்க், இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பெரிய பவுலில் மாற்றிருக்கேன் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். ஏன்னா இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம், மெஷின் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மெஷின் வச்சுருக்கேன் நான், பிளெண்டர். அதில் பிளெண்ட் பண்ணுறேன்.
இப்படி பிளெண்ட் பண்ணும்போது அது தெரிக்கும்னு சொல்லிட்டு இதில் மாற்றிட்டு இப்போது சரி வர எல்லா இடத்துலையும் பிளெண்ட் ஆகணும். கொஞ்சம் வந்து அது உப்பலாக வரணும், அது வரைக்கும் பிளெண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஹேண்ட் பிளெண்டரில் நான் ஒரு 5 நிமிஷம் தான் பிளெண்ட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் எங்களுக்கெல்லாம் எங்கே போகிறது, சாதாரணமாக இருக்கிற ஐஸ்கிரீம் சொல்லித்தரலாமே, இல்லாட்டி இது சாதாரணமாக எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் பெரிய ஜார் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்லோவாக ஓட்டி ஓட்டி நிறுத்தி ஓட்டணும். அந்த மாதிரி ஒரு மாதிரி நுர மாதிரி வரணும். பாருங்கள், இப்போ வந்திருக்கு இல்லையா, அது பபிள்ஸ் நுர மாதிரி கொஞ்சம் உப்பலாக வந்திருக்குல்ல, அந்த மாதிரி வரணும். அது நம்ம மிக்சியில் போட்டு சாமர்த்தியமாக நிறுத்தி ஓட்டினோன்னா இந்த மாதிரி வந்துடும். வேகமாக நம்ம பண்ணோன்னா நல்லா வராது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை இப்போ நம்ம என்ன பண்ணோம், அது இது பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா நல்லா டீப் பவுலில் தான் பண்ணணும். இதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி அலுமினியம் ட்ரே நல்லா டீப்பாக இருந்ததுன்னா அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் பவுல்லையே நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டீல் பாத்திரம் இருந்தால் கூட செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் இருக்கணும். இப்போது இன்னொன்று நீங்கள் நினைப்பீங்க, கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் எங்கள் ஊர் சைடெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்து ரொம்ப சின்ன ஊர்லலாம் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கண்டென்ஸ் மில்க் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் செய்து பாருங்கள். அது வந்து கொஞ்சம் வேறு வடிவத்தில் ஐஸ்கிரீம் மாதிரி தான் வரும். ஆனால் இது போல் கொஞ்சம் வராது, அவ்வளோதான். இந்த கடையில் வரும் இல்லையா ஃபினிஷிங், ஐஸ்கிரீம் ஃபினிஷிங், அது போல் வராது. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அலுமினியம் ட்ரேயில் மாற்றணும். நான் அப்படி மாற்றாமல் இப்போ நான் உங்களுக்கு எளிமையாக உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நான் செய்து காமிக்கணும் இல்லையா. அதனால் இந்த பவுல்லையே வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இல்லைன்னா கூட ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டீப்பாக இருக்கணும். அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துகிட்டு ஃபாயில், அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அலுமினியம் ஃபாயில் எங்கள் வீட்டில் இருந்தது, தீர்ந்ததை இப்போ தான் கவனித்தேன். அதனால் அது இல்லை, நம்ம சரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இல்லையா, அதுபோல் நான் இப்போ வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டு இது மூடி வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் கவர் எல்லார் வீட்லேயும் இருக்கும், இல்லாட்டி கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு மூடிக்கோங்க. இதை கொண்டு போய் இப்போ நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் கிடையாது, காய்கறியெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல கிடையாது, ஃப்ரீசரில் வைக்கணும். நம்ம ஐஸ் கட்டியெல்லாம் உருவாக்குவோம் இல்லையா அந்த இடத்துல வைக்கணும். எத்தனை நேரம்னா 6 மணி நேரங்கள் நம்ம ஃப்ரீசரில் இப்போ கொண்டு போய் வைக்கணும். இப்போது நம்ம முதல் ஸ்டெப்பாக இந்த ஐஸ்கிரீமை 6 மணி நேரம் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டோம். அதற்கு பிறகும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படி 6 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் நினைக்க முடியாது. அதாவது நமக்கு கடை ஃபினிஷிங் ஐஸ்கிரீம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இல்லை எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 6 மணி நேரம் வச்சு எடுக்கிறீங்கல்ல, அதற்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சு இழகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மெஷின் போடணும். மறுபடியும் வந்து அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணும், க்ரீமியாகவும் வரும். அது பார்த்துக்கோங்க நீங்கள், அது வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம 2வது தடவை மிக்சர் வச்சு அடித்ததில் இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் மாதிரியே ஒரு ஃப்ளோ வந்துருச்சு இல்லையா. இதை நம்ம இப்போ திரும்ப அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஏர் டைட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவரை வச்சு ஏர் டைட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு விட்ருங்க. இப்போ பாருங்கள், நான் பாலித்தீனால் நல்லா ஏர் டைட் பண்ணி கவர் பண்ணிட்டேன். இதை நான் ஃப்ரீசரில் இன்னும் ஒரு 10 மணி நேரம் வைக்கிறேன். இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளெண்டர் வச்சுக்கிட்டு மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு போய் ஃப்ரீசரில் இன்னொரு முறை 10 மணி நேரத்துக்கு வைக்க போகிறோம். அடடா, 6 மணி நேரம்ன்றீங்க, 10 மணி நேரம்ன்றீங்க, சீக்கிரத்தில் சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக கடைகளில் எப்படி ஐஸ்கிரீம் கிடைக்குதோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அலுமினியம் ஃபாயில் கிடச்சதுன்னா
இங்கே பாருங்கள், அது உருகுது. அதுக்குள்ளே நான் கொண்டு போய் மேகாக்கு கொடுத்துட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், பிரமாதமாக வந்திருக்கு ஐஸ்கிரீம். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது சுலபமான மெத்தட் தான், என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போது மேகா கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். டெம்ப் பண்ணுது எனக்கு. அடாடாடாடாடா, இந்த மாம்பழம்னாலே ருசி, முக்கணிகளுமே ருசி. மா, பலா, வாழை 3மே ருசி. அதுலேயும் இதில் ஐஸ்கிரீம் சில்லுன்னு செஞ்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது சாப்பிட்டு எப்படி இருந்தாலும் பேசும்போது தொண்டையில் கிச் 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 அப்படின்னும். நான் என்ன பண்ணுவேன், இப்போ சுடுதண்ணி சாப்பிட்ருவேன். இல்லை கிச் கிச்சன்னு நான் பேசினா கூட நீங்கள் கேட்டுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் ஏன்னா உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் செஞ்சு காமிச்சிருக்கேன்ல, நீங்கள் இது செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த ப்ரெட் செய்யும் பொழுது பேக்கிங் சோடா வேணும் எங்களுக்கு, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சமையலுக்கு என்னென்ன பயன்படுத்துவோமோ அது தேவைப்படுது, அப்புறம் இந்த மெஷரிங் கப்ஸ் வேணும், மெஷரிங் ஸ்பூன் வேணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம viha.online எல்லாமே போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா போட்டிருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன், பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் போட்டிருக்கேன், மெஷரிங் கப்ஸ் போட்டிருக்கேன், மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா மெஷர்மெண்ட் கப்புன்றது பார்த்திங்கன்னா அந்த அளவு தான் நாங்கள் எல்லாம் எடுத்து சமைப்போம். அது உங்களுக்கு வசதிப்பட்டால், தேவைப்படுமே ஆனால், உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னா நம்ம viha.online போய் வாங்கிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க viha.online என்ன அப்படின்னு கேட்பீங்க. வெப்சைட்டுக்கு போங்க, www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே நிறைய பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். இப்போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க, மேடம் viha.online ஸ்டாக் வந்துருச்சா, அது இருக்கா இது இருக்கான்னு. எல்லாமே எப்போவுமே இருக்குங்க. இந்த லாக்டவுன் காரணமாக கொஞ்சம் இப்போ வர்றதுக்கு தாமதமாச்சு, ஆனால் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம். ஒரு தடவை நாங்கள் ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோன்னா அது எப்போவுமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது நான் ஏற்பாடு செய்து தர, யாரும் கவலைப்படாதீங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட நாங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு தகவல் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கடந்த பதிவில் என்னுடைய வீடியோ எடுக்கும்பொழுது ஃப்ளிப் ஆயிருந்துச்சு. ஃப்ளிப்புன்றது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக காமிக்கும், லெஃப்ட் ஹேண்டாக ரைட் ஹேண்டாக காமிக்கும். அந்த மாதிரி ஃப்ளிப்பான வீடியோவை சரி பண்ணாமல் செய்ததுனால எல்லோரும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் சமைப்பீங்களா அப்படின்னு. எனக்கு 2 ஹேண்டும் வந்து சரிசமமாகத்தான் நினைப்பேன். ஒரு கை இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும் நமக்கெல்லாம். எல்லாருமே இந்த லெஃப்ட் ஹேண்ட்னா ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. ஒரு கை வேண்டாம், நமக்கு நகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, நகமே வளரலைன்னா அதுக்கே ஆஹா என் நகம் வலிக்குது, நகம் நல்லால பார்க்குற குறையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய அங்கங்கள் அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டது. எல்லாத்தையும் நம்ம வந்து பாராட்டணும். சுத்தமாக இருந்துட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் என்ன, ரைட் ஹேண்ட் என்ன, இல்லையா? நிறைய பேருக்கு என் மேலே சின்ன வருத்தம், என்ன நாங்கள் இதை கேட்குறோம் அதை கேட்குறோம், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே சீக்கிரத்துலன்னு. நான் தினமுமே உங்களுக்கு பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதை கூட சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள். அது உங்கள் மேலே தவறலை. ஏன்னா என் மேலே ஒரு நம்பிக்கை, என் மேலே ஒரு பாசம். ஒரு தாய்கிட்ட தான் பிள்ளைங்கள்லாம் கேட்க முடியும், எல்லார்ட்டையும் கேட்க முடியுமா? இல்லை. அதனால் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து முடிஞ்சளவு சீக்கிரத்தில் பதிவு தர்றேன். கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய பதிவுகள் நான் கொஞ்சம் தாமதமாக போட்டு வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னா, அதற்கு பிறகு நீங்கள் கேட்டீங்கன்னு நான் போட்டேன்னா அது யாரையாவது பார்த்து நான் போடுறேன்றது தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் பதிவு போட்டதை பார்த்து பின்னாடி ஒரு சிலர் நீங்கள் அவங்கள பார்த்து போட்டிங்களா, இது ஏற்கனவே ஒருத்தர் போட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையாலுமே எனக்கு மற்றவங்களோட பதிவு பார்க்குறக்கு நேரம் இருந்தால் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள். என் கண்ணில் பாருங்கள் எவ்வளவு தூக்கம் இருக்குது தெரியுமா? சரி, நான் பதிவு போட்டால் கூட வேணுங்கிறவங்க பாருங்கள், வேண்டாதவங்க அதை வந்து தவிர்த்துடலாம், இல்லையா? சரி, மீண்டும் வேறு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.